வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் 2026 தேர்தலில் முதலமைச்சர் யார் தெரியுமா? எடப்பாடிக்கு ஷாக் கொடுத்த ரிப்போர்ட். தட்டி தூக்கிய விஜய், சீமானுக்கு கூட அமேக ஆதரவு. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் திமுக 30.62% வாக்குகளுடன் மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக லயோலா முன்னாள் மாணவர் அமைப்பான இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் IDPI நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளது. சென்னை பத்திரிகையாளர் மண்டலத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த 61வது கள ஆய்வு முடிவுகளை அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திருநாவுக்கரசர் வெளியிட்டுள்ளார். அதன் முக்கிய விவரங்கள் பின்வருமாறு. முதலமைச்சர் ரேஸில் மு.க. ஸ்டாலின் முதலிடம். அடுத்த முதலமைச்சரும் வாய்ப்பிற்கு யாருக்கு அதிகம் இருக்கிறது என்ற கேள்விக்கு பொதுமக்கள் அளித்த பதில்கள். மு.க. ஸ்டாலின் 55%, விஜய் 2ஆம் இடம், எடப்பாடி பழனிசாமி 3ஆம் இடம். கட்சி வாரியான வாக்கு சதவீதம் கணிப்பு. இந்த நேரத்தில் 4 முனை போட்டி நிலவ வாய்ப்புள்ள சூழலில் வாக்குகள் பின்வருமாறு பிரியக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி 30.62%, அதிமுக கூட்டணி 26.39%, தமிழக வெற்றிக் கழகம் 21.07%, நாம் தமிழர் கட்சி 7.50%. ஆட்சி மற்றும் கட்சி செயல்பாடுகள் குறித்த மக்களின் பார்வை. திமுக வாக்குறுதிகள். 2021 தேர்தலில் அறிக்கை திமுக நிறைவேற்றிய கேள்விக்கு 47% பேர் இல்லை என்றும், 25% ஆமா என்றும், 17% ஓரளவு என்றும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் செயல்பாடு. கடந்த 4½ ஆண்டு காலம் முதலமைச்சரின் செயல்பாடுகள் சரியில்லை என 57% பேரும், நன்றாக உள்ளது என 37% பேரும் தெரிவித்துள்ளனர். அதிமுக தலைமை. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வளர்ச்சியடையவில்லை என்று 60% அதிருப்தி தெரிவித்துள்ளனர். நடிகர் விஜயின் கட்சி அரசியல் வருகை திமுகவுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும், அதனைத் தொடர்ந்து விசிக மற்றும் அதிமுகவுக்கு பாதிப்பு இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இளம் வாக்காளர்களை கவர்வதில் விஜய் முதலிடத்திலும், அண்ணாமலை 2ஆம் இடத்திலும் உள்ளார். இருப்பினும் விஜயை எம்ஜிஆருடன் ஒப்பிட முடியாது என 50% கூறியுள்ளனர். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரும் தேர்தலில் MLA-வாக வேண்டும் என 69% விருப்பம் தெரிவித்துள்ளனர். திமுக வலுவான கூட்டணியை கொண்டுள்ளதால் முன்னிலையில் உள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் வலுவான கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் 2ஆம் இடத்தை பிடிக்க வாய்ப்புள்ளது. அதிமுக 2ஆம் இடத்திற்கு கடும் போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். வாக்குகள் சிதறுவது திமுகவுக்கு சாதகமாக அமையும் என கூறப்படுவதை இந்த ஆய்வு மறுக்கிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனல் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.